கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீமத் பகவத்கீதை 10வது அத்தியாயம் விபூதி யோகம். நல்லா தானம்மா இருந்தான், அதுக்குள்ள என்னம்மா வந்துச்சு? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு விஸ்தாரமாக உன்னுடைய விபூதியை நான் அறிய வேண்டும் அப்படின்னு கேட்டதுனால பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை எடுத்து ஒவ்வொன்றிலும் தான் எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறத சொல்லிக்கொண்டே வருகிறார். குணங்களாக இருந்தாலும் சரி, பொருட்களாக இருந்தாலும் சரி, மனிதர்கள், ரிஷிகள், யக்ஷர்கள், இப்படி ஒரு விஷயத்திலையும் தான் யாராக இருக்கிறேன், எப்படி என்னை தியானம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிவை கொடுத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். கடைசியா பார்த்தது 35வது ஸ்லோகம் பார்த்தோம். சாம வேதத்துல, சாம கானத்துல நான் பிருகத் சாமமாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். சந்தஸ்ல காயத்ரி சந்தஸாக இருக்கிறேன் அப்படின்னு இதெல்லாம் நிறைய விரிவாக நம்ம பார்த்திருக்கோம். ஜஸ்ட் ஞாபகப்படுத்துறேன். கடைசியா பார்த்தத ஒரு ரீகேப் கொண்டு வரேன், அவ்வளவுதான். மாதங்களில் நான் மார்கழி மாதமாக இருக்கிறேன் அப்படின்னு தனுர் மாசத்தினுடைய பெருமைகளை பற்றி நாம சிந்தனை பண்ணினோம். தனுர் மாசத்தை நாமளும் இன்றளவும் அதனுடைய பெருமைகளை நினைத்து கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். மார்கழி மாசம் திருப்பாவை, திருவெம்பாவை, திருப்பள்ளி எழுச்சி, இப்படிப்பட்ட பாடல்களை எல்லாம் அதிகாலையில் எழுந்து பாடி காலங்கார்த்தால அந்த இறை அனுபூதியை உணர்வது அப்படிங்கிற ஒரு பேற்றை நாம இன்றளவும் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த மாதம் முழுவதுமாக இறை அனுபூதிக்காகவே அது ஒதுக்கப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம். நம்மளோட பர்சனல் கொண்டாட்டங்கள் எல்லாத்தையும் நாம ஒரு மாசம் ஒதுக்கி வைக்கிறோம். ஏன்னா அந்த சமயத்துல நிறைய சத்துவகுணம் அதிகமாக நம்ம அந்த ஏர்லி மார்னிங்ல இருந்து பண்ணும் பொழுது நமக்கும் சத்துவகுண விருத்தி வேணும். அதுக்காக வேண்டி நம்மளுடைய சாதனைகளுக்கு அது ரொம்ப உபயோகமாக இருக்கும் என்பதனால் பெரியோர்கள் எல்லாம் வகுத்து கொடுத்ததாக அது இருக்கிறது. அப்படி மார்கழி மாதமாக நான் இருக்கிறேன் அப்படின்னு பகவான் சொன்னார். ருத்துனாம் குசுமாகரக அப்படின்னு சொன்னார். சீசன்ஸ், நான் என்ன சீசனா இருக்கேன் அப்படின்னா வசந்த காலம், ஸ்பிரிங் சீசன். நிறைய மலர்கள் மலரக்கூடிய ஒரு நேரம். யாருக்குமே மலரை பார்த்தாலே ஒரு மன மலர்ச்சி ஏற்படும். நிறைய பூக்கள் ஒரு இடத்துல பூத்து குலுங்குறது அப்படின்னு சொன்னா என்ன மூட்ல இருந்தாலும் அதை பார்க்கும்போது ஒரு ஸ்மைல் நம்ம முகத்துல வரத்தான் வரும். அது இயற்கையாக பகவான் நமக்கு வைத்திருக்கக்கூடிய ஒரு டைவர்ஷன். அப்படி இயற்கையே பூத்து குலுங்கக்கூடிய அந்த ஒரு காலமாக நான் இருக்கிறேன். பகவானை நினைக்கும் பொழுது மனசு எப்படி இருக்கணும்? பூத்து குலுங்கணும். இப்படி பூத்து குலுங்கக்கூடிய ஒரு நிலையில் அந்த மனதை நாம வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். அது பகவானை அப்படி நாம திங்க் பண்ணணும் அப்படிங்கறத சொல்றோம். இன்னைக்கு நாம 36வது ஸ்லோகத்துல இருந்து படிக்கலாம். தியூதம் சலயதாமஸ்மி தேஜஸ்வினாமஹம் ஜயோஸ்மி வியவசாயோஸ்மி சத்வம் சத்வவதாமஹம். சலயதாம், வஞ்சிப்பவற்றுள், தியூதம், சூதாட்டமாக, அஸ்மி, உள்ளேன், தேஜஸ்வினாம், தேஜஸ்விகளுடைய, அதாவது அறிவாளிகளுடைய, தேஜக, தேஜஸும், தேஜஸ்னா பிரில்லியன்ஸ்னு சொல்லுவோம்ல, அது இன்டெலிஜென்ஸ், பிரில்லியன்ஸ் சொல்லுவோமே, அந்த ஒளி பொருந்தியது அப்படின்னு சொல்றோம். அகம், நானே, ஜெயக, வெற்றியாக, அஸ்மி, இருக்கிறேன், வியவசாயக, தெளிவாக, சாரி அந்த இடத்துல அஸ்மி தேவையில்லை, 2 வாட்டி அஸ்மி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஜெயக, வெற்றியாக இருக்கிறேன், வியவசாயக அஸ்மி, தெளிவாக இருக்கிறேன், சத்வவதாம், சாத்விகருடைய, சத்வம், சத்வ குணமும், அகம், நானே, வஞ்சிப்பவற்றுள் சூதாட்டமாக,
உள்ளே தேஜஸ்விகளுடைய தேஜஸும் நானே, வெற்றியாக இருக்கிறேன், தெளிவாக இருக்கிறேன், சாத்விகருடைய சத்வகுணமும் நானே. இப்ப எத்தனை விஷயம் சொல்லியிருக்கார் பார்க்கலாம். வஞ்சிப்பவற்றுள் சலம் அப்படின்னு சொல்றது. சலம் அப்படின்னா நம்ம ஒரு வேலை பண்றோம் அப்படின்னு சொன்னா அந்த வேலை பண்ணும் பொழுது நமக்கு இது சரியான வேலையா, இது சரியான பலனை கொடுக்குமா, இல்ல இந்த வேலை நம்மள அதர்மத்திலேயோ அல்லது இழிவான ஒரு பெயர்க்கோ நம்ம இட்டு சென்று விடுமா அப்படிங்கிற டிஸ்கிரிமினேஷன் பண்ணிட்டு தான் ஒரு வேலை செய்யணும். யாரோ ஒருத்தர் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம அவங்க சொன்னது பின்னாடியே நம்ம போய் ஒரு வேலை செய்வோமா அப்படின்னா கொஞ்சம் புத்தி இருக்கிறவங்க செய்ய மாட்டோம். தன்னுடைய புத்தியை உபயோகிச்சு அந்த வேலையை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிக்கணும். அப்படி யோசிக்க முடியாத அந்த சூழ்நிலைன்னு ஒண்ணு வரும். எல்லாருக்குமே ஏதோ ஒரு சூழ்நிலையில அந்த மாதிரி, ஐயோ என்ன அறியாம அதை பண்ணிட்டேன்ப்பா, தெரியாத்தனமா பண்ணிட்டேன்ப்பா, மாட்டிட்டு முழிக்கிறேன் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வருது இல்லையா? அது நம்மளோட நம்ம ரொம்ப அவேரா இருந்தாலும் கூட, அவேரா இருக்கிறவங்களா இருந்தாலும் கூட அந்த நேரத்துல நமக்கு அந்த டிஸ்கிரிமினேஷன் பவர், அந்த விவேக சக்தி இருக்குல்ல, எது நல்லது எது கெட்டது, எது சரி எது தவறு, எது தர்மம் எது அதர்மம் அப்படிங்கிறத பார்த்து காரியம் பண்ணறதுக்கான ஒரு விவேக சக்திய இந்த சலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வஞ்சனையானது நீக்கி விடுகிறது. அந்த வஞ்சனைங்கிறதுக்கு வேலை என்ன அப்படின்னா நம்மள திங்க் பண்ண விடாம பண்ணிடுறது. ஒரு முக்கியமான சமயத்துல திங்க் பண்ண விடாம பண்ணுது. எல்லாம் தெரியும், தர்மம் எல்லாம் நல்லா தெரியும், 10 பேர் கிளாஸ் எடுப்போம். நாம ஒரு வேலை செய்யும் பொழுது அந்த எண்ணம் மாறுபட்டு விடும். தெரியாதனமா அதை பண்ணிட்டு மாட்டிப்போம். மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய. இந்த புலன்களுக்கு தெரியுமா இல்லையா? எத்தனை தடவை நம்ம இதை ஒரு டெக்ஸ்ட் படிக்கும் போதும் புலன் வழி செல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பல விஷயங்களை படிக்கிறோம். ஆனாலும் இந்த புலன்கள் என்ன பண்றது? வெளியில போறது. இந்த படிக்கிறதெல்லாம் இந்த புத்தியில தான் ஏத்தி வச்சிருக்கோம். மனசுலதான் அந்த எண்ணங்கள் எல்லாம் உருவாருது. ஆனா இது எல்லாமே சேர்ந்து நம்மள என்ன பண்றது? வஞ்சனை பண்ணிடுது. ஈஸ்வரனை நோக்கி போக விடாம உலகத்தை நோக்கி திருப்பி விட்டுடுது. அப்ப இந்த அதனாலதான் புலன்கள் எல்லாம் வஞ்சனை பண்றது அப்படின்னு. இதுல இருந்து வஞ்சனைனா என்னன்னு புரியும் உங்களுக்கு. அதுக்காக அந்த வேர்டை அந்த வரியை கோட் பண்ணி. இப்ப இந்த வஞ்சனை அப்படிங்கிறது உதாரணத்துக்கு தர்மராஜாக்கு இந்த சூதாட்டம் அப்படிங்கிறது துரியோதனன் ஒரு அழைப்பு விடுத்தான். அது சமாதானம் எல்லாரும் சொல்றது என்ன அப்படின்னா, ராஜாவுக்கு அழைப்பு விடுத்தா அதை மாட்டேன்னு சொல்லக்கூடாது, அதனால அவர் போறார். ரைட்டு, போயிட்டார் இல்ல. அந்த இடத்துல அவர் சூதாடும் பொழுது அவருடைய அவர் தர்ம ராஜா, அவருக்கு எல்லாமே தெரியும், தர்மம் என்னன்னு தெரியும், அதர்மம் என்னன்னு தெரியும். ஆனா எங்க தனக்கு உரிமை இருக்கு, எதை நாம அடகு வைக்கலாம் அப்படிங்கிற யோசனை வேணுமா வேண்டாமா? அவருடைய மனைவியை கொண்டு அந்த இடத்துல அடகு வைக்கிறது அப்படிங்கிறது சரியான செயலா அப்படின்னா அது சரியான செயல். இதே மாதிரி செயலை துரியோதனன் பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், ஆச்சரியமே கிடையாது. அவனுக்கு புத்தி எப்பவுமே சரியில்லை. அவனுக்கு புத்தி கிடையாதுங்கிறதுனால அவன் ஏன் இப்படி பண்ணான் அப்படின்ற கேள்வி வராது. இப்ப தர்மராஜர் ஏன் பண்ணார் அப்படிங்கிற கேள்வி வருதா இல்லையா? தான் பகவான் சொல்ற, அவன் கெட்டு போகணும்ன்ற ஒரு காலகட்டம் இருந்தது அப்படின்னா இந்த பகவான் இந்த தியூதம் அப்படி அந்த தியூதம்ங்கிறது அந்த பகடக்காய் விளையாடி ஆடுற அந்த கேம்பிளிங், எனி கேம்பிளிங் நீங்க வச்சுக்கலாம். தர்மராஜா நான் எக்ஸாம்பிள் நமக்கு தெரியுங்கிறதுனால சொன்னேன். இப்போ ஃபாரினுக்கு போறாங்க, எல்லாம் எத்தையோ சுத்தி பார்த்துட்டு வரலாம். கேசினோக்கு போவாங்க. கேசினோல போய் இவ்வளவு காசை கொண்டு விட்டுருவாங்க. எதனால விடணும்? அங்க போனது விடுறதுக்கா இல்ல ஊர் சுத்தி பாக்குறதுக்கா? தெரியாது. இப்ப நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட்லயே அந்த மாதிரி கேம்பிளிங்லாம், இந்த மூடியை வச்சு இதுல வை அதுல வை அப்படின்னு இந்த சினிமாவெல்லாம் கூட காட்டுவோம். அந்த மாதிரி நல்லா படிச்சவங்கதான் எல்லாரும் போய் சுத்தி நின்றுட்டு நம்மளுக்கு என்ன வருதுன்னு பார்ப்போமே அப்படின்னு. இத கேம்பிளிங்ல பல வகை இருக்கு. சீட் ஆடுறது, அப்புறம் ரேஸ்க்கு போறது, எத்தனையோ பேரோட அரும்பாடுபட்டு சேர்த்த முன்னோர்களுடைய சொத்தெல்லாம் இந்த ரேஸ் கோர்ஸ்னு போயிருக்கு. அதனாலதான் ரேஸ் கோர்ஸை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி பெரிய போராட்டம் பண்ணி ரேஸ் எல்லாம் நிறுத்தினது அப்படிங்கிறது இந்த காரணத்தினாலதான். பெரிய பெரிய சொத்தெல்லாம் பிடுங்கியாச்சு இந்த ரேஸ்ல. அது பெரிய கேம்பிளிங். இப்ப நிறைய வகையான கேம்பிளிங் இருக்கு. பெட்டிங்னு ஒரு கேம்பிளிங் இருக்கு, இந்த கிரிக்கெட்டை வச்சுட்டு, அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள். இது மாதிரி ஏன் நடக்கிறது அப்படின்னா ஆதிசங்கரர் சொல்றார், பாப பல பிரதான காலே, பாப பலன் அவனுக்கு
கொடுக்கணும் அப்படின்னாக்க, அவனுக்கு அவன் பாபத்துக்கு பலன் கொடுக்கணும் அப்படின்னா துன்பத்தை கொடுக்கணும். அந்த துன்பம் கொடுக்கணுங்கிற காலத்துல பகவான் என்ன பண்றாராம், அவன் புத்திய மழுங்கடிச்சு அந்த இடத்துல வந்து அந்த சலம் அப்படிங்கிற அந்த ஒரு வஞ்சனை அப்படிங்கிற ஒரு ரூபத்துல வந்து உக்காந்து அவனை தப்பு பண்ண வச்சுடுது. அதுவும் பகவானுடைய விபூதி தான். அது இப்ப நமக்கு அது ஹானி பண்றதுன்னு தெரிஞ்சதுன்னா நாம என்ன பண்ணணும், பகவானையே போய் சரண்டர் பண்ணிடணும். அப்பா நீ அந்த வேலையெல்லாம் என்கிட்ட பண்ணிடாதப்பா, நான் அதெல்லாம் தாங்கவே மாட்டேன். நான் ஏதோ ஐயோ பாவம் நீ என்ன விட்டுரு தயவு செஞ்சு, நான் அது மாதிரி பண்ண மாட்டேன், நான் உன்னை விடக்கூடாது, அது மாத்திரம்தான் என்னுடைய ஒரே குறிக்கோளாக இருக்கணும். அதனாலதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், ஒரு ஒரு வகுப்புலயும் சொல்றேன், எந்த வகுப்பு எடுத்தாலும் சொல்றேன், நாம என்ன கேட்கணும் பகவான்கிட்ட நமக்கு தெரியணும். நம்ம வேற எதையும் கேட்கக்கூடாது, பகவானை மட்டும்தான் கேட்கணும். அப்பதான் நம்ம சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும் வாழ்க்கையில, இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருவோம். எதை கேட்டாலும் பிரச்சனை தான் நமக்கு. அதனால அவனுடைய படைப்பு வேண்டாம், படைத்தவன் ஒண்ணு போதும். அப்ப அவனுக்கு வேற வழியே கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா படைத்தவனை கொடுக்கறதுன்னா என்ன அர்த்தம், படைத்தவனை பற்றிய அறிவை கொடுப்பது, இறைவனை பற்றிய அறிவை பெறுவது என்பதுதான் ஆத்ம ஞானமே. ஏன்னா இறைவனும் நானும் வேறு வேறு அல்ல. ரொம்ப சிம்பிளா முடிச்சுக்கலாம். நம்ம இறைவனுக்கு நமக்குமான டீலிங் வந்து ரொம்ப சிம்பிளா முடிச்சுக்கலாம். உன்னை அறிய வேண்டும், வேற வேணாம் எனக்கு, நீ என்ன வேணா கொடுத்தாலும் நான் அதுல போக மாட்டேன்னு புரிஞ்சுக்கணும் நாம. இவர் வஞ்சனைங்கிற அப்ப பகவான், அப்ப நான் பண்ணலப்பா, பகவான் தான் என்ன இப்படி வந்து வஞ்சனை பண்ணி என்ன இது மாதிரி பண்ண வச்சுட்டாருன்னு ரெஃப்யூஜுக்கு போக கூடாது. அந்த ரெஸ்கியூ இதுல மோட்ல இருக்கக்கூடாது மைண்ட். அந்த மாதிரி நமக்கு ஆயிடும் அப்படிங்கறத புரிந்து கொண்டு, இப்ப தர்மபுத்திரருக்கே ஆயிருக்கேன், அவருக்கே அது மாதிரி நடந்திருக்கேன் இல்லையா? ஏன் நடக்கணும்? அது பாப்ப பலன் வேலை செய்யணும். போய் 13 வருஷம் காட்டுல அல்லாடு, வேற வழி கிடையாது. நீ பண்ண தப்புக்கு போய் அல்லாடு, எல்லாரோடையும் சேர்ந்து மொத்தமா சமஸ்த பாப்பமும் சேர்ந்து பலன் கொடுத்துருக்கு. அதனாலதான் பகவான் வந்து வேற வழி கிடையாது, பாப்ப பலன் அப்படி கிளியரா போட்டுட்டாரு ஆச்சாரியார். அது உன்னுடைய பாப்பம் எதனால ஏற்படுறது, நான் செய்த கர்ம வினையினாலதான் பாப்பம் ஏற்படுறது. இப்ப நான் என்ன பண்ணணும், நான் கர்ம வினையிலிருந்து நான் தப்பிக்கணும் அப்படின்னா சந்ததமும் அவனுடைய எண்ணமாகவே இருக்க வேண்டும். அதான் சொல்றார் தாயுமானவர், சந்ததமும் எனது செயல் நினது செயல், யான் எனும் தன்மை நினையென்று இல்லா தன்மையால் வேறு அலேன். நான்கிற தன்மையே வேற இல்லப்பா எனக்கு, நீதான் நானு அப்படிங்கறத நான் புரிஞ்சுட்டு இருக்கேன். வேதாந்த சித்தாந்த சமரச சுபாவம் இதுவே. இந்த நிலை தெளிய நான் நெக்குருகி வாடிய இயற்கை திருவுளம் அறியவேன். என்ன பாடுபட்டேன்னு உனக்கு தெரியாதா? உனக்கு நல்லா தெரியும், ஆனால் நீ பாடாப்படுத்துறேன்னு. இந்த நிலையிலே சற்று இருக்க என்றால் மடமை ஹித சத்ருவாய் வந்து சிந்தை குடி கொள்ளுதே, மலமாயை கர்மம் திரும்புமோ தொடுவழக்காய் ஜென்மம் வருமோ என்று யோசிக்குதே மனது. ஸ்ரத்த எனும் வாடும் உதவி வந்த மர மெய்ஞான தீரமும் தந்து என்னை பாதுகாத்து அருள் செய்குவாய். அருமையான இது பிரார்த்தனை. இதான் பிரச்சனையே. நான் எவ்வளவு படிச்சிருக்கேன், என்ன படிச்சவனை பத்தி பேசுறார், நல்லா படிக்கதான் படிச்சிருக்கேன், ஆனாலும் எனக்கு புத்தி மாறாட்டம் ஆயிடுது. நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஆகிருக்கு. சில பேர் இந்த முன்னாடி காலத்துல எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், இப்ப அதெல்லாம் நடக்கிறதான்னு எனக்கு தெரியல. ஜாயிண்ட் கையெழுத்து போடுறது அப்படின்னு சொல்லுவா. யாராவது ஒருத்தர் வாங்கின கடனுக்கு கையெழுத்து போட்டு வந்துடுறது, அப்புறம் அவங்க கட்டலைன்னா இவரோட சொத்து எல்லாத்தையும் புடுங்கிக்கிறது. இப்படி நிறைய வந்து ஏமாற்றங்கள் நிறைய வாழ்க்கையில நாம சரியான டிஸ்கிரிமினேட் பண்ணி ஒரு காரியத்தை பண்ணாத போது ஏற்படும். அப்படி பண்ணாம வைக்கிறதுக்கு ஆன ஒரு தன்மைக்கு பேருதான் சலம் அப்படிங்கிறது. அந்த சலம் அப்படிங்கிறது வஞ்சனை. சலம் இஸ் ஈக்குவல் டு வஞ்சனை. அந்த சாமர்த்தியமா பண்ணுவான், அந்த தப்பையே ரொம்ப சாமர்த்தியமா பண்ணுவான். அவன் பண்ணிட்டு இருக்கிறச்சே அவனுக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். வேற நான் பண்றது வந்து நான் என்ன மாதிரி யாருமே இந்த தப்பை பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு பெருமையா, பின்னாடி அவஸ்தைப்படும் போது மட்டும்தான் அது தெரியும். புராணங்கள்ல நம்ம பார்க்கிறோம், இதிகாசத்துல பார்க்கிறோம், இந்த யுதிஷ்டர் இந்த மாதிரி அவஸ்தைப்பட்டிருக்க. நளனும் அதே மாதிரிதான் அவஸ்தைப்பட்டு, நளனும் சூதாட்டத்துலதான் தன்னுடைய அனைத்து சொத்துகளையும் விட்டு கடைசியில காட்டுல போய் உட்கார்ற மாதிரி உட்கார்ந்துக்க வேண்டிய நிலைமை ஆயிப்போச்சு. அதனால இது சூதாட்டம்ங்கிறது பொதுவாக இத சொல்றதுன்னா கூட, கேம்பிளிங்கிறதுல நீங்க எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. எனிதிங் எதெல்லாம் அன்எத்திக்கலோ அதெல்லாம் நம்ம பண்ணறது எதனாலன்னா இந்த புத்தி நமக்கு வஞ்சனை பண்ணும் போதுதான், நம்மளுக்கு சரியா டிஸ்கிரிமினேட் பண்ணி திங்க் பண்ண விடாத போதுதான். அதுவும் ஒரு விபூதி தான் அப்படிங்கிறது அப்படின்னு சொல்றார் பகவான். அடுத்தது சொல்றார், தேஜஸ் தேஜஸ்வி நாமகம். தேஜஸ்னு சொன்னா நான் சொன்ன மாதிரி பிரில்லியன்ஸ்,
அதாவது ஒரு முடிவை எடுக்கும் போது அந்த முடிவுக்கு இன்னொரு ஒரு மாற்று முடிவு இல்லாத அளவுக்கு ஒரு 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 திங்க் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு பிரில்லியன்ஸ். அது எல்லா 360 டிகிரிஸ் ஒரு விஷயத்தை யோசிச்சு எடுக்கக்கூடிய ஒரு முடிவு எடுக்கிறது அப்படிங்கிறது அந்த பிரில்லியன்ஸினுடைய ஒரு அழகு. அதுல தேஜஸ்விகளாக இருப்பவர்கள் இருக்காங்க அப்படின்னா அவர்களுடைய பிரில்லியன்ஸ் எதனால வருது அப்படின்னா அந்த பிரில்லியன்ஸ் தான் நானு அப்படிங்கிறது. இப்ப எதனால அவர்கள் அறிவாளிகள் என்று கூறப்படுகிறார்களோ அந்த அறிவு நான் தான் அப்படிங்கிற சொல்றேன். அப்போ பிரில்லியன்ஸ் இருந்ததுனாலதான் வாழ்க்கையில அவன் சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும். நமக்கு இது மட்டும் இருந்தா பத்தாது, படிப்பு மட்டும் இருந்தா பத்தாது, பணம் மட்டும் இருந்தா பத்தாது. படிப்பை எப்படி யூஸ் பண்ணும், பணத்தை எப்படி யூஸ் பண்ணும், இதெல்லாம் நமக்கு தெரியணும். அது எல்லாத்தையும் நம்ம வாழ்க்கையில சக்சஸ்க்காக யூஸ் பண்றதுக்கு தெரிஞ்சுக்கணும். சக்சஸ்ன்னு நான் சொல்றது மெட்டீரியல் சக்சஸ், உலகியல் சக்சஸ். அதுக்கே நமக்கு கொஞ்சம் அறிவு வேணும். நான் எத்தனை இருந்தாலும் அது பாட்டுக்கு இருக்கட்டும், நான் பாட்டுக்கு பேசாம என்னோட வேலையை பார்த்துட்டு இருக்கேன், அதை ஒன்னும் நான் இது பண்ணவே மாட்டேன், பாதுகாக்கவும் மாட்டேன், மல்டிப்ளை பண்ணவும் விட மாட்டேன் அப்படின்னுனா வாழ்க்கையில அவன் கொஞ்ச நாள்ல எல்லாவற்றையும் இழந்து ஒரு ஃபெயிலியர் மாடலா போயிடும். அது எல்லாத்தையும் அவன் சரிவரை உபயோகிக்கணும் அப்படின்னு சொன்னா எல்லா விதமான திறமைகளையும், இது வெறும் பணங்காசு பிரச்சனை மட்டும் இல்ல, அறிவை உபயோகிக்கும் போது கூட, நல்ல நட்புகளை அவன் சம்பாதிக்கும் போது, நல்ல ஒரு சொத்து வாங்கும் போது, நல்ல ஒரு விஷயத்தை பற்றி பேசும் போது, அதுல அவன் பேசுறச்சே ஒரு கிளாரிட்டி, அந்த கிளாரிட்டி எல்லாமே எதனால வருதுன்னா அவன் படிச்ச விஷயங்களை நன்றாக அசிமுலேட் பண்ணி சொல்லும் பொழுதுதான் அந்த கிளாரிட்டி ஏற்படும். அப்ப அந்த பிரில்லியன்ஸ் அங்க வெளிப்படுறது. அந்த பிரில்லியன்ஸ் யாரோடதுன்னா பேசுறவனோடது இல்ல, அது பகவானோடது அப்படிங்கிறது புரிஞ்சு தான் பகவான் சொல்றார். எங்கெல்லாம் அறிவு திறமை வெளிப்படுகிறதோ, ரொம்ப நல்லா செஸ் விளையாடுற கிராண்ட் மாஸ்டர் ஆயிடுறான், பகவானோட விபூதி அங்க வெளிப்படுறது. அவன் ஆயிட்டான் என் பிள்ளை ஆகலையே அப்படி நினைக்க கூடாது. பகவானோட விபூதி அங்க வெளிப்பட்டிருக்கு, பகவானோட நினைச்சாருன்னா எங்க வேணாலும் அந்த விபூதி வெளிப்படும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். அதுக்கு பாத்திரமாக நாம ஆக்கிக்கணும். அந்த இப்ப இதையே நம்ம மாத்தி இது பண்ணி யோசிக்கலாம். எப்படி ஆச்சாரியர் சொல்றார், பாப்ப புண்ணிய பாப்ப காலம் சாரி பாப்ப பலன் பிரதானமா கொடுக்க வேண்டிய காலத்துல நான் அந்த வஞ்சனை என்ற ரூபத்தில் நான் வருகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, புண்ணியத்தை பிரதானமா கொடுக்க வேண்டிய காலத்தில் அறிவு திறமையாக வருவார் பகவான் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அப்ப இந்த பாப்பம் புண்ணியம் ரெண்டும் யாருடைய சொத்து? ஏன் சொத்து. நான் தான் இதை சம்பாதிச்சு வச்சிருக்கேன். அப்ப நான் என்ன பண்ணணும்னா அதிகமான புண்ணியங்களை சேர்க்கும் பொழுது வித்தவுட் எனி சாய்ஸ் பகவான் புண்ணிய பல பிரதானமாகத்தான் நம்முடைய காலங்களை வைப்பார் அப்படிங்கிற க்ளூ நமக்கு இதுல இருந்து கிடைக்கிற ஆச்சாரியருடைய வியாக்கியானத்தினுடைய ஒரு இது நமக்கு பிரயோஜனம் என்னன்னா, நம்ம மனசு தளர விடவே வேண்டியது, பாபத்தை குறைக்க வேண்டியது, அவ்வளவுதான். புண்ணியத்தை இன்க்ரீஸ் பண்ண வேண்டியது. அப்ப தேஜஸ்வி நாம் அகம். அடுத்தது ஜயோஸ்மி அப்படிங்கிறார். ஜெயகன்னு சொன்னா விக்டரி, நம்ம வெற்றி பெறுவது. ஒரு இடத்துல ஒருத்தன் வெற்றி அடைகிறான் அப்படின்னு சொன்னா அந்த வெற்றி அப்படிங்கிற தன்மை இருக்குல்ல, அது இறைவனுடைய விபூதியால் ஏற்படுகிறது. இப்ப யார் வெற்றி பெறுவார்னு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் நடந்துட்டே இருக்கு எல்லா இடங்கள்லயும். இப்ப இது நேஷனல் லெவல்ல எலெக்ஷன் நடந்ததுன்னா யார் வெற்றி பெறுவார், அது எங்க பகவானுடைய விபூதி வெளிப்படுகிறதோ, யாருக்காக வெளிப்படுகிறதோ, யாரிடத்தில் வெளிப்படுகிறதோ அவர் வெற்றி பெறும். அவ்வளவுதான். இதுக்கு மாத்திரம் இல்ல, ஒரு படிக்கிறதுல விஷயமா இருக்கட்டும், ஒரு வாழ்க்கையில முன்னுக்கு வர விஷயமா இருக்கட்டும், நாம எடுத்துக்கொள்ற காரியங்கள்ல பண்ணக்கூடிய வெற்றியாக இருக்கட்டும், சாதாரண விஷயமா இருக்கிறதுல இருந்து ரொம்ப உயர்ந்த பெரிய விஷயமாக இருக்கிறது வரைக்கும் எதுவா இருந்தாலும் அங்க பகவானுடைய விபூதி வெளிப்படுகிறது. வெற்றி அடையும் போது அது வெற்றியாக வெளிப்படுகிறது அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்தது சொல்ற விவசாயக அஸ்மி அப்படின்னு. விவசாயக அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, ஒரு விஷயம் ரெண்டு விதமா சொல்றேன். ஒரு விஷயத்தை பண்ணும் பொழுது அதுல ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ் இருக்கணும், ஒரு கிளாரிட்டி இருக்கணும். நம்ம என்ன பண்றோமோ அதுல ஒரு கிளாரிட்டி இருக்கணும். எந்த காரியம் செய்யும் பொழுதும் அது விவசாயாத்மிகா புத்திஹி ஏகேக குருநந்தன எங்க படிச்சோம்? 2வது அத்தியாயத்துல படிச்சோம். பகுஷாக்கா ஹியனந்தாஸ்ட புத்தையோ அவ்யவசாயினாம் அப்படின்னு சொன்னோம். இப்ப இந்த விவசாய ஆத்மிக்கானா என்ன அர்த்தம்? அங்கேயும் பார்த்தோம், ஒரே சிந்தனையோடு சென்று கொண்டு இருக்க வேண்டும்.
அந்த கிளாரிட்டி இருக்கணும். நான் போற பாதையில ஒரு கிளாரிட்டி இருக்கணும். இண்டஸ்ட்ரியஸ் பர்சன் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. இண்டஸ்ட்ரியஸ் அப்படின்னா என்னன்னா, எதை செய்தாலும் அதை ஒரு நெருவிசோட ஒரு தீர்மானத்தோட அந்த வேலைகளை செய்வது. ஏதோ சொல்றாங்கப்பா செய்யறேன், அது ஆட்டை தூக்கி மாட்டுல போட்டு மாட்டை தூக்கி ஆட்டுல போட்டு எப்படியோ பண்ணி அது மாதிரி ஒரு குழப்பி குழப்பி நான் என்ன பண்ணணும், கடைசியில ஃபைனலி நான் என்னோட அவுட்புட் என்ன எனக்கே தெரியாது. சில பேர் பேச ஆரம்பிச்சா இதுதான் சொல்ல வராங்கிறத கடைசி சென்டென்ஸ் வரைக்கும் நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. ஃபர்ஸ்ட்ல இருந்தே என்ன ஆகும்னா, இந்த சென்டென்ஸ் பிரேக் ஆகி அந்த சென்டென்ஸ் பிரேக் ஆகி அந்த சென்டென்ஸ் போயிட்டே இருக்கும். அப்படியே பிரான்ச்சஸ் போயிட்டே இருக்கும். ஆனா என்ன ஆகும் கடைசியில? கேட்கவே ஒண்ணுமே இருக்காது. அட்லீஸ்ட் அவங்களேவாவது சம்மரி பண்ணி சொல்லிட்டாங்கனாலும் பரவாயில்ல, அதுவும் நடக்காது. அந்த ஏன் அது அப்படின்னா, ஸ்பீக்கிங்ல ஒரு கிளாரிட்டி கிடையாது. நான் ஏதோ வந்தேன் உட்காந்தேன் சொல்லணும்னு நினைக்கிறேன் சொல்றேன், நான் சொல்றதெல்லாம் கேட்டுக்கோ, நீ அள்ளிக்கோ, எது வேணுமோ அதை எடுத்துக்கோ, வேணாட்டா விட்டுப்போ. இது இல்ல பேச்சு. பேச்சுல மட்டும் சொல்லல, எல்லா விஷயத்திலையும் எனி ஆக்ஷன், எல்லா ஆக்ஷன்லயுமே விவசாயாத்மிகா அப்படின்னு சொல்லும்போது, விவசாயக அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு தெளிவு, ஒரு செயலில் ஒரு தெளிவு இருக்க வேண்டும் அப்படிங்கிறத இங்க என்ன சொல்ற, அந்த தெளிவாக நான் தான் இருக்கிறேன். பிரயத்தனம், அது அந்த தெளிவுக்கு ஒரு பிரயத்தனம் வேணும். அதுக்கு நிறைய டேட்டா வேணும். நான் ஒண்ணு செய்யணும்னு ஆரம்பிக்கிறேன், ஒரு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியோடைய ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ண வேண்டாமா? அந்த கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு அதுக்கு அந்த எந்த இடத்துல பண்றது, யாருக்காக அதை ஆரம்பிக்கிறேன், நான் யார என்னோட கஸ்டமரு, நான் என்ன ப்ராடக்ட் பண்ண போறேன், நான் யார்கிட்ட அதை கொண்டு விற்கணும், யாரையெல்லாம் எம்ப்ளாய் பண்ணணும், இதெல்லாம் பண்றதுக்கு எனக்கு எவ்வளவு செலவாகும், வித்தா எனக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும், இந்த விஷயங்களை எல்லாம் ஒண்ணுமே அனலைஸ் பண்ணாம எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்? போட்ட காசெல்லாம் போடும், அவ்வளவுதான். அப்போ இதெல்லாம் தெரிந்து நல்ல ஹோம்ஒர்க் பண்ணி நல்ல கிரவுண்ட் ஒர்க் பண்ணி ஒரு காரியத்தை நன்றாக ஆரம்பிக்கிறார்கள் அப்படின்னா, அந்த இடத்துல அந்த ஹோம்ஒர்க் கிரவுண்ட் ஒர்க் எல்லாத்தையும் பண்ணறதுக்கான ஒரு புத்திசாலித்தனமும் அந்த கிளாரிட்டியும் யார் கொடுக்கிறான்னா, பகவானுடைய விபூதி தான் அதை கொடுக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அடுத்தது சத்வவதாம் சத்வம். சத்வ குணத்தை உடையவர்களுக்குள் நான் சத்வ குணமாக இருக்கிறேன். இப்போ நான் முதல்ல ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா புரியும். அது அந்த தன்மையோட இருக்கிறதுக்கு எது காரணமா இருக்கோ அதுதான் பகவான் அப்படின்னு சொல்றேன். ஒரு ஒரு விஷயத்திலையும் இப்ப ஸ்தாவரானா ஹிமாலய அப்படின்னு சொன்னா, உதாரணத்துக்கு சொல்றேன், ஸ்தாவரானா ஹிமாலயனா அந்த ஹிமாலய பர்வதம் ஏன் அவ்வளவு பிரசித்தியாக இருக்கிறது, அவ்வளவு இது இருக்கு, அதுல தெய்வீகத்தன்மையாக இருக்கிறதுன்னா, அதுல இருக்கக்கூடிய அந்த தெய்வீகத்தன்மை இருக்கிறதுனால அது அப்படி இருக்கு. அந்த தெய்வீகத்தன்மை இறைவனுடையது அப்படின்னு பார்க்கிறோம். அந்த ஒரு ஒரு பொருளுமே அதனுடைய தன்மை என்னையே அது 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 உயர்த்தி சொல்லப்படுறதோ அந்த ஒரு 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 விஷயமாக பகவான் தான் இருக்கார் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப இங்க சத்வகுண பிரதானமாக ஒருத்தர் இருக்கார். சத்வகுணம்ங்கிறது என்ன? 3 குணம் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். சத்வம், ரஜஸ், தமோகுணம். தமோகுணம்னா என்ன? ரொம்ப லேசியா இருக்கிறது, எப்ப பார் தூங்கி வழிஞ்சுட்டே இருக்கிறது, எந்த வேலையிலையும் ஈடுபடுறதுக்கு விருப்பமே இருக்காது, எதை செய்யணும்னே ஒரு விளைவே இருக்காது, இது தமோகுணம். ரஜோகுணம்ங்கிறது எப்ப பார்த்தாலும் ஏதாவது காரியம் பண்ணிட்டே இருக்கும். ஒரு செகண்ட் கூட ஒரு சீட்ல உட்காருங்கன்னா உட்கார மாட்டாங்க. இல்ல ஒரு ஒரு நிமிஷம் இருக்குதா வந்துடுறேன். நல்லவங்களாதான் இருப்பாங்க. நான் அதுக்காக ரஜோகுணம் இருக்கிறவங்க எல்லாரையும் கெட்டவங்க, யாரையுமே கெட்டவங்கிறதுக்காக இது பண்ணல. இதெல்லாம் பர்சனை இது டிஸ்கிரிமினேட் பண்ணி சொல்லல, குணங்களுடைய இதை சொல்றேன், விஷயங்களை சொல்றேன். ரஜோகுணம்ங்கிறது என்ன என்ன செய்ய தூண்டும்? நம்ம ரஜோகுணம், இப்ப ரஜோகுணம்னா இதான் அப்படின்னு காட்ட முடியாது. இந்த செயல் இருந்தா ரஜோகுணம்னு காட்டலாம்ல, அதுக்காக சொல்றேன். படப்பட படப்படான்னு இருக்கும், எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு வேலை, எதுலயாவது ஒரு ஈடுபாடு, அந்த அதுல ஒரு ரிசல்ட் ஓரியன்ட், அந்த ரிசல்ட்னால ஒரு 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 டென்ஷன், அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஆஃப்டர் ஒர்க், இப்படியே இருந்து கொண்டே இருக்கும். நாள் பூரா பிஸி, எப்பவுமே ஒரு செகண்ட் கூட ஃப்ரீயே இருக்காது, மூளையும் ஃப்ரீயாவே இருக்காது. அது ரொம்ப படபடப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலை, அதுதான் ரஜோகுணம். சத்வங்கிறது என்ன? ரொம்ப அமைதி, எக்ஸ்ட்ரீம் அமைதி. அந்த அமைதிங்கிறது இந்த அமைதியான, இப்ப அமைதிங்கிறது தூக்கத்துல கூட தான் இருக்கும். ஆனா சத்வத்துல இருக்கிற அமைதியில என்ன ஸ்பெஷாலிட்டினா, புத்தி ரொம்ப கிளாரிட்டி ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா படிக்கணும்ன்ற எண்ணம் அதுல இருக்கும். நிறைய படிக்கணும், படிச்ச விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஒரு தன்மையை கொண்டது சத்வகுணம். அப்ப இந்த சத்வகுணம் கொண்டவர்கள் பார்த்தாலே தெரியும். சில பேரை அவர் ரொம்ப படபடப்பா பேசிட்டு இருக்க மாட்டாங்க, எப்பவுமே அமைதியா தான் இருப்பாங்க. ரொம்ப அமைதி ஜாஸ்தியா இருக்கும், நடவடிக்கைகள்ல அமைதி இருக்கும், படபடப்பான நடை கூட இருக்காது, ரொம்ப அது ஒரு நிதானமாக இருக்கும். எதை செய்தாலும் ஒரு நிதானம் இருக்கும்.
அதெல்லாம் பார்க்கும் பொழுது சத்வகுண பிரதானிகளாக இருப்பார்கள். இப்ப அவங்க கிட்ட போகும்போது நமக்கும் நம்மள அறியாம அந்த மாதிரி சத்துவம் வந்துரும். நம்மளும் அதே மாதிரி அமைதி ஆயிடும். அதுதான் அந்த ஆராவோட ஸ்பெஷாலிட்டி. அதனாலதான் நம்ம இந்த அருளாளர்கள் பக்கத்துல போகும்போது நமக்கும் நம்மளுடைய படபடப்பெல்லாம் அடங்கி ஒரு விதமான அமைதி நமக்கு ஏன் தெரியும். இப்ப சுவாமிஜி பக்கத்துல போய் நிக்கிறோம், ஒரு நமஸ்காரம் பண்றதுக்கு போறோம்னா அந்த ஒரு 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 குறிப்பிட்ட எல்லைக்குள்ள நம்ம போயிட்டோம்னாலே அந்த மனசு எண்ணங்கள் இல்லாம அப்படியே நிச்சலனமாயிடும். இந்த ஆராக்கு அவ்வளவு பவர் இருக்கு. அந்த சத்துவம் அப்படிங்கிற அந்த குணம், ஏன்னா அவங்க வளர்த்து கொண்டிருக்கிறார் அந்த சத்துவ குணத்தை, பாடுபட்டு வளர்த்து கொண்டிருக்கிறார். ஆடும் பொழுதும் எப்பொழுதும் இந்த இறை அனுபூதியிலேயே இருந்து இருந்து அருளால அந்த அருள் நூல்களை எல்லாம் படிச்சு 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 மனசுக்கு வேற விஷயத்தையே கொடுக்காம எப்ப பார்த்தாலும் இறை சிந்தனையிலேயே இருக்கிறதுனால அந்த அந்த எண்ணம் எல்லாம் எப்படி இருக்குன்னா வெறும் சத்வகுணமான எண்ணங்களாக இருக்கிறது. நல்ல தூய்மையான எண்ணங்கள், யாரையும் நோகடிக்காத எண்ணங்களாக அவை இருக்கின்றன. அந்த எண்ணங்கள் விகுதியாக ஆகும் பொழுது அது சத்வ பிரதானமான ஒரு அந்தக்கரணமாக ஆகுது. அந்த மனசு அப்படி ஒரு பியூட்டிஃபுல்லா ஆயிடுது. அந்த ஒரு மனசுக்கு ஏன் காரணம்னா அதுல இருக்கக்கூடிய சத்வகுணம் தான் அதுக்கு காரணம். அந்த சத்வகுணமாக நான் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். அப்ப நான் ஜென்ரலி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தமோ குணத்துல இருக்கிறவன் டைரக்டா சத்துவகுணத்துக்கு முயற்சி பண்ணக்கூடாது, கொஞ்சம் ரஜோ குணத்துக்கு அதுக்கப்புறம் சத்துவகுணத்துக்கு வரணும். காரணம் என்ன அப்படின்னா, தமஸ் ரொம்ப இதுவா இருக்கு, ரொம்ப டல்னஸ் ஜாஸ்தி. அங்கேருந்து டைரக்டா நான் சத்துவத்துக்கு ட்ரை பண்றேன் அப்படின்னா முடியாது. அதனாலதான் இந்த பஞ்சமகா யஜ்யங்கள் அதெல்லாம் சொல்றது எதுக்கு அப்படின்னா, இந்த நிஷ்காம கர்மயோகங்கள் எல்லாம் பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சம் காரியங்கள் பண்ணணும். அந்த காரியங்கள் பண்ணி பண்ணி அதுல பலன்களை இச்சிக்காமல் அந்த காரியங்களை பண்ணி பண்ணி மனசை டல்னஸ்ல இருந்து கொஞ்சம் ஆக்டிவிட்டிக்கு கொண்டு அப்புறம் ஆக்டிவிட்டியில இருந்து நல்ல ஆக்டிவிட்டியாக படிக்கிறது அப்படிங்கிற நல்ல ஆக்டிவிட்டியில கொண்டு நிறுத்துறது. இதுதான் ஒரு சாதகனுடைய டிராவலா இருக்கணும். டைரக்டா சத்வகுணத்துக்கு வர்றதுங்கிறது டேஞ்சரஸ், நம்மளுக்கு முடியாது, நிறுத்தி வைக்க முடியாது, திருப்பி போய் தூங்குவான், அவ்வளவுதான். கிளாஸுக்கு வருவான், இதை யாரோ சொல்றாங்களே, சரி இவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால இவங்க சொல்றாங்க, நம்ம கிளாஸுக்கு போகலைன்னா அப்புறம் இவங்க கிட்ட நமக்கு ஒரு கெட்ட பேர் ஆயிரும், அதனால நம்ம போயிருவோம் பேசாம அப்படின்னுட்டு வந்துருவான் கிளாஸுக்கு. ஆனா இங்கேயும் என்ன பண்ணுவான்னா நல்லா தூங்கும். ஏன்னா அந்த தம பிரதானம் இருக்கே. அதனாலதான் சில வேலைகளை கொடுத்து கொடுத்து இப்ப ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னு வச்சு அந்த ஆர்கனைசேஷன்ல சில ஈவெண்ட்டை வச்சு அந்த ஈவெண்ட்டுக்கு சில வேலைகளை பண்ண வச்சு அது எல்லாமே சத்சங்கமாக பண்ணும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா மனசுல நம்ம இவங்கள மாதிரி நம்ம படிக்கணும், அவங்கள மாதிரி நம்ம இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்ற எண்ணங்கள் வளர வளர அவன் அப்படியே ரஜஸ்ல இருந்து சத்துவத்துக்கு போகும். இப்படிதான் அது மாறணும். பட் சத்வம் அப்படின்னு வரும் பொழுது தூய சத்வகுணத்தோடு இருக்கக்கூடியவர்களின் சத்வகுணமாக நானே இருக்கிறேன் பகவான் சொல்ற. அடுத்தது பார்க்கலாம். கிருஷ்ணீனாம் வாசுதேவோஸ்மி பாண்டவானாம் தனஞ்சயः முனீனாமப்யகம் வியாசः கவீனாமுஷனா கவிः. விருஷ்ணீனாம், விருஷ்ணி குலத்தவருள், வாசுதேவக வாசுதேவனாக, அஸ்மி இருக்கிறேன், அகம் நான், பாண்டவானாம் பாண்டவர்களுள், தனஞ்சய தனஞ்சயன், முனீனாம் அப்பி முனிவர்களுள், வியாசக வியாசர், கவீனாம் கவிஞர்களுள், உஷனா கவி. உஷனா கவி அப்படின்னா சுக்ராச்சாரியார். விருஷ்ணி குலத்தவர்களுள் வாசுதேவனாக இருக்கிறேன் நான், பாண்டவர்களுள் தனஞ்சயன், முனிவர்களுள் வியாசர், கவிஞர்களுள் உஷனா கவி, பிராக்கெட்ல போட்டுக்கோங்க சுக்ராச்சாரியார். ஏன்னா உஷனா கவின்னா உஷனாங்கிறது அவர் பேர் தான், நமக்கு மறந்து போயிடும், அதுதான் சுக்ராச்சாரியார்னு பின்னாடி, அதுக்காக வேண்டி பிராக்கெட்ல போட சொன்ன. என்ன விஷயங்கள் சொல்ற. விருஷ்ணி குலம், இந்த விஷ்ணி அப்படிங்கிறது யாதவ குலத்துல யது குலம் அப்படிங்கிறது ஒரு பெரிய இது ஹெட்டிங் வச்சுக்கோங்களேன். அந்த யது குலத்துல நிறைய சப்செக்ட்ஸ் எல்லாம் இருக்கு. நமக்கு தெரியுமே, இப்ப நம்ம எந்த எந்த ஒரு பிரிவை எடுத்துக்கொண்டாலும், ஜாதி பிரிவோ இல்ல இதுவோ எடுத்துக்கொண்டாலும் அதுக்குள்ள சப்செக்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. அந்த மாதிரி யாதவர்கள் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த அதுக்குள்ள ஒரு குலம் என்ன, சப்செக்ட் என்ன அப்படின்னா விருஷ்ணின்னு ஒரு குலம். அந்த விருஷ்ணி குலத்துல நான் வசுதேவருக்கு பிறந்த வாசுதேவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற.
இந்த வாசுதேவக அப்படின்னு சொல்லும் போது வாசுதேவ சர்வமிதம்னு சொன்னோம். நம்ம 7வது அத்தியாயத்துல படிக்கும்போது வாசுதேவ சர்வமிதம் சமஹாத்மா சுதுர்லபகான்னு படிச்சோம். அங்க வாசுதேவன் அப்படிங்கிறது பிரம்மம் அப்படின்னே படிச்சோம். எல்லா இடங்களிலும் நிறைந்து இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம். இங்க வசுதேவர் தேவகிக்கு பிறந்த மகனான கிருஷ்ணன் தான் நான் அப்படிங்கறத பேர் கிருஷ்ணன் சொல்லாம வாசுதேவன் சொல்ல. இப்ப என்ன கிருஷ்ணர், அதாவது விஷ்ணியில நான் கிருஷ்ணராக இருக்கிறேன். இன் அதர் வேர்ட்ஸ் அவதாரங்களை லிஸ்ட் பண்றாரு எடுத்துட்டாக்க. அவதாரங்கள்ல நான் கிருஷ்ண அவதாரமாக இருக்கிறேன் அப்படின்னு இதுக்கு நமக்கு ஒரு புரிதல் ஏற்படும். அது ஏன் அவதாரத்துல எல்லா அவதாரமுமே நல்லது தானே? மத்ஸ்ய அவதாரத்துல இருந்து ஆரம்பிச்சு பிரதான 10 அவதாரங்கள்ல எல்லா அவதாரமுமே ஒண்ணு நடக்கல, இன்னும் மீதி 9 அவதாரங்கள்ல எல்லாமே நல்லது தானே. பாகவதத்துல 20 அவதாரங்களுக்கு மேல சொல்றது எல்லாமே நல்லது பண்றதுக்கு தானே வந்தது அப்படின்னு யோசிச்சோம் அப்படின்னு சொன்னா, இந்த வாசுதேவன் அப்படிங்கிற இந்த கிருஷ்ண அவதாரம் ஏன் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு அப்படின்னா, இங்கதான் பகவான் பிரம்ம வித்யா ஆச்சாரியராக இருக்கிறார். மற்ற அவதாரங்கள்ல என்ன பண்றார், யார் தீமை பண்றானோ அவனை அழித்து விட்டு அவர் போயிடுறார். இங்க அங்கேயும் சில உபதேசங்கள் எல்லாம் பண்ணப்பட்டு இருக்கு, இல்லைன்னு நான் சொல்லல. இப்ப ராமகீதானே ஒரு டெக்ஸ்ட் இருக்கு. ராமகீதாங்கிறது ராமர் இந்த ஆத்ம வித்ய விஷயங்களை எல்லாம் இவருக்கு லக்ஷ்மணருக்கு எடுத்து சொன்னது அப்படின்னு அது ஒரு சந்தர்ப்பத்துல ராமர் எடுத்து சொல்லியிருக்கார் அப்படின்னு இருக்கு. ஆனா பிரதானமாக இந்த ஆத்ம வித்யா விஷயங்கள் பிரம்ம வித்யை இவ்வளவு விஸ்தாரமாக மிக அழகாக ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாத்துலயும் இருக்கக்கூடிய அத்தனை கருத்துகளையும் எடுத்து தொகுத்து சொல்லறது அப்படிங்கிறது இங்கதான். அதனாலதான் இவர் ஜெகதாச்சாரியன் அப்படின்னு கிருஷ்ணரை நம்ம சொல்றோம். அந்த பிரம்ம வித்யா ஆச்சாரியன் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி, ஏன்னா அதனால மட்டும்தான் இங்க பிறந்திருக்கக்கூடிய உயிர்கள் முக்தியை பெற முடியும். மத்த நீ ஒரு எதிரியை அழிக்கிறதுனால இவன் நிம்மதியா இருக்கலாம், இவன் தன்னோட வேலைகளை பார்க்கலாம், அவ்வளவுதான். ஹிரண்யகசிபு ரொம்ப ட்ரபிள் பர்சனா இருந்தான், அவனை அழிச்சாச்சு. நரசிம்ம அவதாரம் எடுத்து அவனை அழிச்சாச்சு. அதுக்கப்புறம் பிரகலாதனை ராஜாவாக்கிட்டு போயாச்சு. பிரகலாதன் அதுக்கப்புறம் ஆண்டு, அவனுடைய பையன் ஆண்டு, அவனுடைய பேர ஆண்டு, அது அப்படி கொண்டே இருக்கிறது. அவருடைய வாழ்க்கை கண்டினியூ ஆகிக்கொண்டே இருக்கிறது. அதே மாதிரிதான் எல்லா அவதாரங்கள்லயும் அது பாட்டு கண்டினியூ ஆயிடும். அந்த வேலை முடிஞ்சது அப்படின்னா அது அந்த ஒர்க்கே என்னன்னா யார் தீமை பண்றாங்களோ அவங்கள அழிக்கிறது. ஆனா இங்க என்னன்னா நமக்கு இந்த பிறவி சுடலை போக்குவதற்காக வந்த ஒரு அவதாரம் அப்படிங்கறதுனால இந்த அவதாரம் கொஞ்சம் ஸ்பெஷல் அப்படின்னு பரமார்த்தாஜி ரொம்ப அழகா இது எக்ஸ்பிளைன் பண்றாரு. எனக்கு அந்த எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால அதை ஷேர் பண்றேன். முக்கியமா இந்த பிரஸ்தானத்ரயம் அப்படிங்கிறது நம்மளுடைய இந்த வேதாந்த டெக்ஸ்ட்ல ரொம்ப முக்கியமானது. பிரஸ்தானத்ரயம் அப்படிங்கிறது 3 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த டெக்ஸ்ட் எல்லாத்தையும், ஸ்கிரிப்சுரல் டெக்ஸ்ட் எல்லாத்தையும், இந்த அருள் நூல்கள் இருக்கே அது எல்லாத்தையும் 3 வகையாக பிரிக்கப்படுது. ஒண்ணு ஸ்ருதி பிரஸ்தானம் அப்படிங்கிறது, இன்னொன்னு ஸ்மிருதி பிரஸ்தானம், இன்னொன்னு நியாய பிரஸ்தானம். இப்படி 3 வகையாக. அதாவது வேதத்திலிருந்து டைரக்டா சொல்றது, வேதமே அப்படின்னு எடுத்துக்கிறது. வேதத்தை ஒட்டி ஸ்மிருதியாக நமக்கு அருளாளர்களுடைய வாக்கினால் வந்தது அப்படிங்கிறது ஒரு குரூப். அதுக்கப்புறம் நியாயம்னா லாஜிக்கலா சொல்றது அப்படிங்கிறது 3 வகையான நூல்களாக பிரிக்கப்பட்டு. இந்த 3 வகையான நூல்களுக்குள்ள இந்த ஸ்மிருதி கிரந்தங்கள் இருக்கே, அதாவது அருளாளர்களுடைய வாக்கினால் சொன்னது அப்படிங்கிறதுல பகவத்கீதை வருது. இந்த பகவத்கீதைங்கிறது பிரஸ்தானத்ரயத்துல ஒண்ணா வருது. இது முக்திக்கு பெரிய சாதனமாக இருக்கிறது. இதனாலதான் நமக்கு ஒரு பாமர மனிதனும் கூட எளிமையாக புரிந்து கொள்ளும்படியுமாக இந்த விஷயங்களை எல்லாம் எடுத்து சொல்றது பகவானுடைய கருணை. அதான் குளோரி, அதுதான் விபூதி. என்ன விபூதி? கிருஷ்ணன்னா பெண்ணை திருடினார், ராதாவோட இது பண்ணார், ஜலக்கிரீடை பண்ணினார், இது ராசம் பண்ணினார், விபூதி கிடையாது. அதெல்லாம் நம்மளுடைய மனச இறைமுகமாக திருப்புவதற்காக நாம ஒரு நல்ல தாட்ஸ், பகவானுடைய சரித்திரத்துல நம்ம மூழ்கி இருக்கிறதுங்கிறது நல்ல விஷயம். ஆனா அது நமக்கு முக்தியை கொடுக்கறது இல்ல.
அவருடைய டீச்சிங் இருக்கே, அதனுடைய பலன்தான் நமக்கு முக்தியை கொடுக்குது. ஞானம்தான் முக்தியை கொடுக்குது. வெறும் பகவானை பத்தின உருவ சிந்தனையோ, அந்த உருவத்தினால் அவர் பண்ணி இருக்கக்கூடிய லீலா சிந்தனையோ நமக்கு முக்தியை கொடுக்காது. அது அது நமக்கு நல்ல சாதனை, மனப்பக்குவத்திற்கு எக்ஸலண்ட் சாதனை. ஆனா அவ்வளவுதான் அது. டீச்சிங் வேணும், டீச்சிங்க புரியணும், அது நிஷ்டை ஏற்படணும், அப்பத்தான் முக்தி. அப்ப அந்த டீச்சிங் யார் எப்ப கொடுக்கிறார்? அவர் இந்த கிருஷ்ணாவதாரத்துல அர்ஜுனனுக்கு கொடுக்கும் பொழுதுதான் அது அவருடைய அந்த 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 பிரில்லியன்ஸ் ஆஃப் திஸ் அவதாரம் அங்கதான் வெளிப்படுறது. அதனால அந்த அவதாரத்தை ரொம்ப பெருமையாக சொல்லப்படுகிறது அப்படின்னு. அதனாலதான் தன்னை வாசுதேவனாக இருக்கேன் அப்படின்னு பகவான் ஏன் சொல்றார் அப்படின்னா, இதுதான் பெஸ்ட் கொடுத்தது, இந்த மாணவ குலத்துக்கு கொடுத்ததுலயே பெஸ்ட் எதுன்னா இதுதான். அதனால இத பெருமையா சொல்லப்படுறது அப்படின்னு சொல்றார். அடுத்தது, பாண்டவானான் தனஞ்சயக, பாண்டவர்களும் நான் தனஞ்சயனாக இருக்கிறேன். அதாவது விருஷ்ணி குலத்துல நானுன்னு சொல்லிட்டாரா, அதுக்கப்புறம் பாண்டவர்களுக்குள்ள நான் தனஞ்சயனாக இருக்கிறேன். நம்ம நினைப்போம் ஏதோ இந்த அர்ஜுனனை கொஞ்சம் கூல் பண்ணும், உட்காந்து பாவம் பொறுமையா 10வது அத்தியாயம் வரைக்கும் வந்துட்டான், இன்னும் 8 அத்தியாயம் இருக்கு, அவன் எப்படியாவது கேட்டாகணுமே, நமக்கு கிடைச்ச ஸ்டூடெண்ட்டை விட்டுறக்கூடாது அப்படின்னு அவனை கொஞ்சம் அப்பா ஒன்ன மாதிரி கிடையாது, ஏ மகாபாகோ ஹே பரந்தப அப்படின்னு எல்லாம் சொல்ற மாதிரி இதுவும் அப்படின்னு நினைக்க தோணும். ஆனா உண்மையில என்ன அப்படின்னா, அந்த தனஞ்சயங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, நிறைய படையெடுத்து இந்த தனத்தை சம்பாதித்து கொண்டு வந்தவன் அப்படின்னு அவனுக்கு பேர். என்ன, எதுக்காக அவன் படையெடுத்து தனத்தை சம்பாதித்து கொண்டு வந்தான் அப்படின்னா, ராஜசூய யாகம் பண்ணினார் யாரு? யுதிஷ்டர். அப்ப நிறைய செல்வம் வேணும் அது பண்ணறதுக்கு. அதனால அர்ஜுனன் வரான்னு சொன்னாலே ஒண்ணு அந்த ராஜாக்கள் எல்லாம் அவனை எல்லையிலேயே பார்த்து, இந்தாப்பா நீ கேட்கிற காசு இந்த வச்சுக்கோ, எங்களை விட்டுரு, இந்த தண்டல்கார மாதிரி கரெக்டா போய் வசூல் ராஜா அவர் வசூல் பண்ணிட்டு சில பேரு உள்ளவே கூப்பிட்டு அவனுக்கு வேணுங்கிற மரியாதையெல்லாம் பண்ணி அவனுக்கு கொடுத்துருப்பாரா இருக்கும். சுவாமிஜி இதை அப்படி ஜோக்கா சொல்லுவார், எப்படியோ அவன் மொத்தத்துல இவன் இங்க சண்டைக்கு வந்தானா நம்மளால தாங்க முடியாது அப்படிங்கறதுனால அவனுக்கு வேணுங்கிற பொருளை கொடுத்து அனுப்பினதுனால அவன் நிறைய பொருள் சம்பாதித்து கொண்டு வந்தான் என்பதனால் அவனுக்கு தனஞ்சயன் அப்படிங்கிற பேர் அவனுக்கு அப்படின்னு. பட் அதனால மட்டுமே ஒருத்தனுக்கு ஒரு பெருமை வந்துருமா அப்படின்னா, அங்கதான் நமக்கு இன்னொரு ஒரு இன்சைட்டை கொடுக்கிறார் பரமாத்மா. இது ஒரு இன்சைட்னா, இன்னொரு இன்சைட் என்ன கொடுக்கிறாருன்னா, அதனால மட்டுமே அவனுக்கு பெருமை கிடையாது. எப்படி கிருஷ்ணரை ரொம்ப இருக்கிறதுலயே பெரிய ஆச்சாரியரா நம்ம சொல்றோமோ, அந்த ஆச்சாரியருக்கு கிடைச்ச உத்தமமான சிஷ்யனா இருந்தானா இல்லையா? இந்த பிரம்ம வித்யை முதல்ல உட்கார்ந்து குரு சிஷ்ய சம்வாதமாக அதை உட்கார்ந்து கேட்டவன் ஃபர்ஸ்ட் யாருன்னா அவன் தான். அதனால அவனுக்கு நான் தனஞ்சயன், அதனால எனக்கு பிரியமான சிஷ்யனாக அவன் இருக்கு. பக்தோசிமே சகாச்சேதி எப்படி சொன்னார் பகவான்? அவன் அதுக்கு என்ன சொன்னான்? முன்னாடியே சொல்லிட்டான், சிஷ்யஸ்தேகம் சாதிவாம் துவாம் பிரபன்னம். இத யுதிஷ்டர் சொல்லல, இத பீஷ்மர் சொல்லல, சாரி இத பீமன் சொல்லல, நகுல சகாதேவன் யாரும் சொல்லல. நமக்கு ஏன் அர்ஜுனனுக்கு வைட்டு அர்ஜுனான்ற கேள்வி நமக்கு ஏற்படலாம். ஆனா ஏன்னா அவன் சரணாகதி பண்ண, எனக்கு தெரியலப்பா என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல, என்னால திங்கே பண்ண முடியாது, கார்பண்ய தோஷம் எனக்கு ஒன்னும் திங்கிங் பவரே போயிடுது, அதனால தயவு செஞ்சு நீ எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணு, நான் உன சிஷ்யன், நீ எனக்கு குரு, நீ என்னை ஏத்துக்கோ, எப்படியாவது ஏத்துக்கோன்னு விழுந்தான். பாத்தீங்களா? அந்த விழுந்ததுனால அவன் தான் இருக்கிறதே பெஸ்ட். ஏன்னா இன்னொரு ஆங்கிள் கூட நம்ம யோசிக்கலாம், என்னன்னா தன்னுடைய பிரச்சனை என்னங்கிறத கரெக்டா தெரிந்து கொண்டு அதுக்கு சரியான சொல்யூஷன் யார் கொடுப்பா அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அங்க போய் சரண்டரா இருந்திருக்குல்ல, அது ஒரு பெரிய குவாலிட்டி. எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, யார் சொன்னா எனக்கு பிரச்சனை, நான்லாம் என்ன மாதிரிலாம் யாருமே, அதெல்லாம் நீங்க என்னை பத்தி போய் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, என்னைக்காவது ஒரு நாள் நான் கொஞ்சம் கோவப்பட்டிருப்பேன், அதுக்காக அப்படி இப்படி நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஒரு பிரச்சனைகளாகவே நினைக்காம இருக்க பல பேர் இருக்கிற சமயத்துல, எனக்கு இதான்ப்பா ப்ராப்ளம், உலகமே என்ன புகழலாம், ஆனா எனக்கு இதான் ப்ராப்ளம், நீ என் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணு அப்படின்னு விழறான் இல்லையா? அந்த ஒரு சரணாகதி அது பண்ணி நான் சிஷ்யனானா, அந்த சிஷ்யங்கிறதுனால இவர் குருங்கிறதும் அவர் சிஷ்யங்கிறதையும் இங்க ஹைலைட் பண்றது அப்படின்னு சொல்றார். அடுத்தது பார்க்கலாம். முனீனாமபி வியாசக, இதை எழுதினது யாரு? பகவத்கீதையை எழுதினது யாரு? வியாசர் தான் எழுதியிருக்க. கிருஷ்ணர் எவ்வளவுதான் சொன்னாலும் அதை இவ்வளவு அழகான சொற்களோட அதை எழுதணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். என்டையர் மகாபாரதமே ஒரு பெரிய ஒண்டர்ஃபுல் லிட்ரரி ஒர்க் அது.
அதுக்குள்ள இருக்கிற இந்த பகவத்கீதை இது மாத்திரம் அவரோட கான்ட்ரிபியூஷன் கிடையாது. இதை எழுதினார், அதனாலதான் வியாசர் தன்னை சொல்லிக்கிறார். இது எழுதுறது வியாசர், சொல்றதும் தானே தான். சொல்றது த்ரூ கிருஷ்ணா, எழுதுறது வியாசர் அப்படின்னு இருக்கு. அப்போ முனினாம் அப்படி வியாசக, நான் தான் வந்து இருக்கிறதே முனிகள்லயே. முனினா என்ன? மனநசீலக முனிகி, நன்றாக திங்க் பண்ணக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். நல்லா திங்க் பண்ணக்கூடியவன் அப்படின்னா அவனோட காரியங்கள் எப்படி இருக்கும்? அவனுடைய காரியங்கள் இந்த என்டையர் சொசைட்டிக்கும் பிரயோஜனமா இருக்கணும். அப்பதான் அவன் திங்க் பண்ணக்கூடியவன் அர்த்தம். இல்லைன்னா அவன் யூஸ்லெஸ் ஃபெலோன்னு அர்த்தம். நம்ம திங்கர் அப்படின்னு யார சொல்லுவோம்? அவனோட திங்கிங் அவனுக்கு மாத்திரம் பிரயோஜனப்படாம மற்றவங்களுக்கும் பிரயோஜனப்படணும். அப்பதான் அவனுக்கு பேரே திங்கர். இல்லைன்னா அவன் வந்து வெறும் வேஸ்ட் தான். அப்போ இந்த வியாசருடைய திங்கிங் எப்படி இருந்ததுன்னா, இந்த என்டையர் வேதா இவ்வளவு பெருசா இருக்கே, இதை எல்லாரும் மனனம் பண்றதுக்கான ஒரு கெப்பாசிட்டி குறைஞ்சிட்டே வருதே, என்ன பண்றது இதை காப்பாத்துறதுக்கு? அப்போ 4 பேரை கூப்பிடு, ஒருத்தருக்கு ஒரு வேதத்தை பிரிச்சு கொடு. நீங்க பரம்பரையா இந்த வேதத்தை எல்லாம் காப்பாத்தி கொண்டு, வேதத்துலதான் எல்லா விஷயமும் இருக்கிறதுனால இத காப்பாத்தியே ஆகணுங்கிற அறிவோட அவர் என்ன பண்ணார்? ரிக், யஜுர், சாம, அதர்வணன் எல்லாத்தையும் 4ஆ பிரிச்சு அந்த 4ஐயும் 4 ரிஷிகள்கிட்ட கொடுத்து, நீங்க ஏவம் பரம்பரா பிராப்தம், உங்களுடைய பரம்பரையினால இதை அப்படியே நீங்க இருந்து கொண்டே இருக்கும்படியாக செய்ய கடவுதுன்னு அவர் கொடுத்துட்டார். சோ இத பிரிக்கிறது ஒரு பெரிய வேலை இல்லையா? இந்த பிரிக்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய டாஸ்க். அதை அவர் நெருவிசாக நேர்த்தியாக செய்திருக்கிறார். ஒண்ணு. 2வது இந்த கான்ட்ரிபியூஷன், இதை எழுதின கான்ட்ரிபியூஷன். 3வது, ஒரு புராணம் இல்ல, 18 புராணம் எழுதியிருக்கார். இந்த வேதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு சரியா புரியணும் அப்படின்னு சொன்னா, அப்டிராக்டா இருந்தா புரியவே புரியாது. அவர் இந்த ஒரே ஒரு ஸ்லோகத்துல இருக்கும். ஒரு கதையே எடுத்துட்டோம்னா கூட ஒரே ஒரு ஸ்லோகத்துல இருக்கும். ஒரு ஸ்லோகத்தோட அரை லைன்ல இருக்கும். அத வியாசர் என்ன பண்ணுவார்? ஒரு பெரிய விஸ்தாரமான ஒரு புராணமாக அதை எடுத்து எழுதுவார். அப்படி எழுதும் போது நம்மளுடைய மனசு அந்த புராணத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அந்த வர்ணனைகளை கேட்பதன் மூலமாக நம்ம மனசு பக்குவப்பட்டு விஷயம் என்னங்கிறதுல நம்மளுடைய மனசு லயிக்கும். ஏன்னா அது ஒரு லைன்ல புரியாத விஷயம் இவர் எழுதக்கூடிய அந்த புராணத்தின் மூலமாக நமக்கு புரியும். எல்லா புராணங்களுமே நல்ல மெசேஜ் இருக்கக்கூடிய விஷயங்களாகத்தான் இருக்கும். நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கானதுதான் அது எல்லாம். அப்படி எழுதி அதுக்கான இதுவும் சாட்டிஸ்பாக்சனும் இல்லாம பாகவத புராணம் கூட எழுதியிருக்கு. அப்போ இந்த புராணங்கள் அவருடைய கான்ட்ரிபியூஷன், இதிகாசம் இந்த மகாபாரதம் அவருடைய கான்ட்ரிபியூஷன், வேதத்தை பகுத்து தொகுத்து கொடுத்தது அவருடைய கான்ட்ரிபியூஷன். எல்லாத்த விட பெரிய கான்ட்ரிபியூஷன் என்ன? பிரம்மசூத்திரம் எழுதினது. இந்த பிரம்மசூத்திரம் அப்படிங்கிறது ஜுவல். அது வந்து மகுடத்துல வைக்கக்கூடிய ஒரு வைரம் மாதிரி பண்ணிட்டாரு. அந்த பிரம்மசூத்திரம் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட்ல எல்லா விஷயங்களையும் கொண்டு வந்து எப்படி நாம இந்த ஆத்ம வித்தியை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கறத அழகாக அதை பண்ணிட்டார். 555 சூத்திரங்களாக கொடுத்து அதற்கு பிரமாதமான விளக்கம், வியாக்கியானம் எல்லாம் நம்ம ஆதிசங்கரர் எல்லாம் எழுதியிருக்காங்க. அப்போ இதெல்லாம் கொடுத்ததுனாலதான் நம்மளால இப்போ அத்வைத வேதாந்த சித்தாந்தத்தை நிர்ணயம் பண்ணி ஆச்சாரியார் கொடுத்ததோட சேர்த்து நம்மளால நன்றாக அதை புரிந்து கொள்ள முடிகிறது. அப்படிங்கிற போது கொஞ்சமாவா கான்ட்ரிபியூஷன் பண்ணிருக்க, எவ்வளவு பெரிய ஒரு திங்கிங் இருக்கணும். இன்னும் வரக்கூடிய எல்லா சந்ததியும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக பண்ணினது இல்லையா? அடுத்தது உஷனா கவி. கவின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, பாட்டு எழுதுறவர் மட்டும் அப்படின்னு அர்த்தம் இல்ல. பாட்டு எழுதுறவருக்கு கவிஞர் அப்படின்னு நாம வைக்கிறோம். இங்கேயும் நான் வந்து கவிஞர்களுள் அப்படின்னு போட்டிருக்கேன். ஆனா உண்மையில் அதுக்கு என்ன, அறிவில் சிறந்தவர்னு அர்த்தம். கவி அப்படின்னு சொன்னா அறிவில் சிறந்தவர் அப்படின்னு அர்த்தம். ஏன் அறிவில் சிறந்தவர்? அவர் சுக்ராச்சாரியார் அப்படின்னா திரிகாலங்களையும் தெரிந்து கொண்டிருப்பவர் தான் கவி அப்படின்னு சொல்றாங்க. திரிகாலங்கள்னா முன்னாடி நடந்தது, இப்ப நடக்கிறது, பின்னாடி நடக்க போறது, இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி சொல்லக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிறவர். அதை நம்ம மகாபலி சக்கரவர்த்தியினுடைய கதையிலேயே பார்த்து எவ்வளவு வந்து அவர் வந்து ஃபைட் பண்ற, வேண்டாம் கொடுக்காத, இந்த பையனை நம்பாத, நீ இது ஏதோ சதி இருக்கு இதுல அப்படின்னு அவர் தான் ஃபர்ஸ்ட் வந்து சொல்ற. அவன் ஆனா இக்னோர் பண்ணிட்டான். அவன் எதனால இக்னோர் பண்ணா? அவனுக்கு இருந்த பக்தியினால இக்னோர் பண்ணிட்டான். இது அப்படித்தான், நீ சொல்றதுதான் கரெக்ட்னு இருந்தாலுமே, நீங்க சொல்ற மாதிரி அவர் மகாவிஷ்ணுவா இருந்தாலுமே, நான் மகாவிஷ்ணு கையால எனக்கு கஷ்டம் வந்தா வந்துட்டு போகுது. ஏன்னா அந்த பகவான் கிட்ட எனக்கு பூர்ண சரணாகதி இருக்கு அப்படின்னு இவருடைய வார்த்தையை அவர் வந்து எடுத்துக்கல. ஆனா இவர் சொன்னார்,
முன்னாடிக்கு முன்னாடி வந்து சொன்னார். இவருக்கு நிறைய கெப்பாசிட்டிஸ் இருந்தது, இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஆஹ் ரிஷி அவர். அதனால அவருக்கு கவீனாம் உசனா கவி. இந்த கவீனாம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? கவீனாம்னா அறிவில் சிறந்தவர்களும் சொன்னேன். அப்போ சிறப்பாக அறிவு வெளிப்படுபவர்கள் அப்படிங்கறதுல இந்த உஷனா கவிங்கிற சுக்ராச்சாரியார காமிக்கிறார். சுக்ராச்சாரியாரோட விபூதி இல்ல அது, அது என்னோட விபூதி தான் அப்படி வெளிப்பட்டிருக்கு. வியாசருக்குன்னு தனியா விபூதி கிடையாது. வியாசருக்கு எந்த விபூதி இல்லை, வியாசர் விஷ்ணுவும் வேற இல்லைன்னே ஒரு ஸ்லோகம் இருக்கு. அதனால வியாசருக்கு என்ன விபூதினா என்னுடைய விபூதி தான் இந்த வெளிப்பட்டிருக்கு. இவ்வளவு காரியம் பண்ணணும், இவ்வளவு மேமோத் டாஸ்க் பண்ணணும்னா எனக்கு எவ்வளவு பவர் வேணும், அந்த பவர் பூரா நான் கொடுத்ததுதான் அப்படிங்கிறார். இன்னும் மேற்கொண்டு இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை எல்லாம் அடுத்த சத்சங்கத்துல நம்ம படிக்கலாம். இன்னைக்கு இந்த அளவுல இந்த சத்சங்கத்தை நான் நிறைவு பண்றேன். ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. நிறைவு பிரார்த்தனை.